43 years old பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்குறாரு, ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. இட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் கைஸ். இந்த மாதிரி மேட்ச் வந்து நம்ம திரும்ப வந்து இந்த சீசனில் பார்க்க முடியுமா? ஐ டோன்ட் நோ. பட் யா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆஃப்டர் திஸ் வின். நம்ம வந்து ஸ்க்ராட்சி விக்டரி தான், எப்படியோ வந்து அது ஏன் போய் அப்படி இப்படின்னு ஜெயிச்சிட்டோம். நம்ம 167 மேலே ஒரு 5-6 ரன் கொடுத்துருந்தா கூட இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் போயிருக்கும் போல. டூபே நிறைய பால்ஸ் சாப்பிட்டுருப்பாரு. நம்ம மிடில் ஓவர்ஸில் வந்து ரன்ஸ் வர மாட்டேங்குது. பவர் பிளேக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. லிட்டரலி 6.1ல் ரச்சின் வந்து ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணி ஆஃப்டர் தி பவர் பிளே ஃபர்ஸ்ட் டெலிவரியில். அதுக்கப்புறமா ஒரு 5 ஓவராக பார்த்தீங்கன்னா பவுண்டரியே வரல. ஸோ ஷிவன் டூபே தான் வந்து ஒரு 6 வந்து மார்க்ரம் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எஸ், நம்ம ஷிவன் டூபேயோட பேட்டிங் வந்தோம்னா கைஸ், அவர் ஏதோ கோ கிரீன் இனிஷியேட்டிவ்ல வந்து ஐ திங்க் ஏதாவது டை அப் பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஏதோ ஒரு 15-16 டாட் பால் விளையாட்டார் கைஸ். அவர் அட்லீஸ்ட் அந்த டாட் பால்லாம் வந்து சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச் அசால்ட்டாக வந்து நம்ம ஒரு 1 hours ஸ்பேர்லேயே வந்து வின் பண்ணியிருக்கலாம். பட் டெஃபினட்டாக என்ன தான் வந்து நம்ம ஃப்ளெமிங் வந்து முட்டு கொடுத்தாலும் நம்ம சிஎஸ்கே கிட்ட அந்த பவர் ஹிட்டர்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜடேஜாவை எதுக்காக நம்பர் 4ல் இறக்கி விட்டாங்க? நிறைய கொஷின்ஸுமே இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு ரைஸ் ஆச்சு. அதெல்லாம் பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் ஆயுஷ் பதோனிக்கு என்ன, அவர் வந்து அண்டர்டேக்கரோட தம்பின்னு நினைக்கிறேன். எத்தனை லைஃப் அவருக்கு வந்து கிடச்சிது கைஸ்? ஃபஸ்ட் டைம் வந்து நோ பால் ஆக்சுவலி 3 பவுன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் பவுல் பண்ண காரணத்தினால வந்து நோ பால் காரணமாக வந்து அந்த விக்கெட் வந்து போயிருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுல பட்டுரும். ஸோ அதனால் வந்து எல்பிடபிள்யூமே வந்து கேன்சல் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் தேர்ட் டெலிவரியில் வந்து நம்ம தோனி ஸ்டம்பிங் பண்ணப்போ வந்து கை கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட ஐ திங்க் அது வந்து நாட் அவுட்டாக மாறி இருக்கும் போல. ஸோ எஸ், 3 லைவ்ஸ் கிடச்சிருக்கும். பட் யா, 2 லைவ்ஸ் தான் வந்து நம்ம பதோனி கிடச்சிது. பட் சிஎஸ்கே பேட்டர்ஸ் வேறு ஆக்சுவலி பிரில்லியன்ட் தான் சொல்லி ஆகணும் கைஸ். சிஎஸ்கே பேட்டர்ஸ்னு சொல்கிறத விட நம்மளோட ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா வேறு பிரில்லியன்ட் ஆக்சுவலி. எஸ், நம்ம ஷேக் ரஷீதுக்கு வந்து ஃபைனலி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லைவ்லையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் ஆக்சுவலி. 20 years தான் ஆகுது. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனல் வந்து ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அவர் ப்ளே பண்ணுறதை பார்த்தா வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தார். அதுவும் ரச்சின் ரவீந்திரா கிட்ட போய் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி அவர் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவர் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பார். நான் வந்து நான் ஸ்ட்ரைக்கராக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டெலிவரியை ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ரச்சின் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். ஒரு யங்ஸ்டர் ஆனால் வந்து செமையாக ப்ளே பண்ணியிருந்தார். லிட்டரலி ஃபேன்ஸ்லாம் வந்து இவர் ருத்ராஜோட மினி ஜெராக்ஸ்பா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. 2020 நமக்கு ஒரு ருத்ராஜ் கிடைச்சார்னா 2025 நமக்கு ஒரு ஷேக் ரஷீத் கிடைக்கணும் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு போல. ருத்ராஜே அவரோட டெபியூ சீசன் 2020 பார்த்தா ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் வந்து 40 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் நம்ம ஷேக் ரஷீத் அவரோட டெபியூலே பார்த்தீங்கன்னா 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 6 பவுண்டரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கிளாஸியாக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபுட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணியிருந்தாரு. நான் இவ்வளோ நல்ல ஒரு டெபியூ வந்து அவர் கொடுப்பாருன்னு நான் என்னோட கனவுல கூட நினச்சி பார்க்கல கைஸ். எஸ், நல்ல பிளேயரு, டேலண்ட் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். தவிர அவரால் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான கேமில் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. எஸ், ஷேக் ரஷீத் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவர் வந்து சிஎஸ்கேக்காக இப்போ வந்து கொடுத்துருக்காருங்க. இது அவர் எப்படி வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஸ், கான்வே வந்தார்னா இவர் எப்படி ப்ரோ ஆட வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து மேட்சை பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கைஸ், நம்ம ரச்சினுக்கு வந்தோம்னா நம்ம ரச்சினை வந்து பேக் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. பட் இசி டெலிவரிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஹி வாஸ் குட் தான். பட் எனக்கு என்னமோ கான்வே வில் பி பெட்டர்னு தான் தோணுது நம்ம ரச்சினை விட. பட் யா கைஸ், அவர் வந்து ஸ்டார்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கவர் டிரைவோட ஆரம்பிச்சிருப்பாரு. நல்லா வந்து ஒரு ஃப்ளிக்கும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. 22 டெலிவரிஸில் 37 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் பண்ண நல்லா இருந்துச்சு. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் கேம்ஸ் பார்க்குறப்போ வந்து டெஃபினெட்லி குட் தான். 160 அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. அண்ட் எதுக்காக மார்க்ரம் கிட்ட போய் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணாருன்னு தெரியல. நான் நினச்சேன் மார்க்ரம்லாம் வந்து 2 ஓவரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு. லிட்டரலி 4 ஓவர் பவுல் பண்ண வச்சிங்கன்னா அப்போ உங்களோட டீம் எந்த நிலைமையில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லிட்டரலி ஒரு பார்ட் டைமர், ஆனால் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண வச்சிருந்தாங்க. ரன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் கொடுத்திருப்பாரு. ஒரு விக்கெட்டுமே வந்து நம்ம ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுத்திருந்தாரு. ஐ திங்க் அவங்க பவர் பிளேக்கு அப்புறமா கொஞ்சம் டைட்டாக போல் பண்ணியிருந்தாங்க. லைன் அண்ட் லென்த்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது விட்டதை பிடிக்கணும்லடா அப்படின்ற மாதிரி ரன்ஸ் வந்து பவர் பிளேல எக்கச்சக்கமாக கொடுத்துட்டாங்க. நம்ம சிஎஸ்கேயோட செகண்ட் பெஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் கைஸ் இந்த சீசனில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிபிகே சிதரா வந்து 59 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிப்போம். 0 விக்கெட் லாஸ். இந்த டைம் வந்து ஒரு விக்கெட் போயிருக்கும். ஷேக் ரஷீதோட விக்கெட் வந்து பவர் பிளேக்குள்ளே போயிருச்சு. பட் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். 167 சேஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து
கேம் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து ரச்சின் அண்ட் நம்மளோட ரஷீத் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரிபாத்திக்கு வந்தோம்னா ஒருத்தரால் இவ்வளோ மட்டமாக வந்து ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு மேட்ச் பை மேட்ச் வந்து அவர் காமிச்சிட்டு இருக்காரு கைஸ். எனக்கு என்னமோ ட்ரிபாத்தியெல்லாம் இனிமேல் பேக் பண்ணணும் அப்படின்னு வந்து எந்த ஃபேனுமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ட்ரிபாத்தி வந்து ஒரு ஒன் ஃபைனல் சான்ஸ் கொடுக்கலாம்னு. லாஸ்ட் கேமில் பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த கேமில் வந்து when it needed the most அட்லீஸ்ட் வந்து இந்த கேம்லையாவது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினச்சேன், ட்ரிபாத்தியோட ரிடம்ஷனாக இருக்கும்னு நினச்சேன். எப்படி வந்து அபிஷேக் சர்மா வந்து மேட்சை முடிச்சு வந்து திஸ் ஒன் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு வந்து காமிச்சாரோ, திஸ் ஒன் இஸ் ஃபார் எல்லோ ஆர்மி அப்படின்னு ட்ரிபாத்தி காட்டுவாருலாம் நம்பினேன். லிட்டரலி இதுக்காக ஜடேஜா நம்பர் 4ல வந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அவர் ஆட தெரியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஃபார்மே வந்து சரியில்லைன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஜடேஜாவை இறக்கி விடுவீங்க, உங்களுக்கு வந்து 3 விக்கெட்ஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜடேஜாவை இறக்கி விட்டது ஒரு பெரிய மிஸ்டேக். அவர் 17 ஓவர்ஸ்க்கு அப்புறமா தான் கைஸ் லிட்டரலி ஃபயர் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அனுப்பினது ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் விஜிஎஸ் அனுப்பி விட்டுருக்கணும். ஆனால் அவர் மட்டும் என்ன கிழிச்சிட போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் தான். அட்லீஸ்ட் அவராது கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஓவரை வந்து புஷ் பண்ணியிருப்பாரு. பட் டக்குன்னு ஒரு 4 விக்கெட் போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுச்சு இல்லையா, அதாவது ஜடேஜாவுமே வந்து குவிக்காக அவுட் ஆகியிருப்பாரு. நெக்ஸ்ட் சங்கருமே வந்து குவிக்காக அவுட் ஆனப்போ வந்து ஒரு மாதிரி சிஎஸ்கே வேற அண்டர் ப்ரெஷர் தான் சொல்லி ஆடும். அண்ட் டூபேலாம் லிட்டரலி அதர் சைடில் வந்து பாலை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதுவும் வந்து தோனி வந்ததுக்கப்புறம் வந்து ரன்ஸ் எல்லாம் வந்து ஓடணும் இல்லையா, தோனி வந்து குவிக்காக வந்து ஓடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அட்லீஸ்ட் டூஸ்லாம் வந்து நம்ம ஜடேஜா இருக்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டூபே வந்து ஒரு ரன் ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ நான்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து என்னடா டிப்ரெஷனுக்கே போயிட்டேன், டே டூபே ஏதாவது பண்ணுற அப்படின்ற லெவலுக்கு போயிட்டேன். எஸ் கரெக்டாக தேல்பத்திரி சிங் மாதிரி நம்ம ஷர்துல் தாக்கூர் வந்து ஃபைனலாக வந்து மாட்டிக்கினாரு. அழகாக பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம தலை தோனியை பற்றியுமே கண்டிப்பாக பேசி ஆடும். ஸோ 43 வயசில் அவர் தான் வந்து இந்த லீக்ல வந்து பெஸ்ட் கீப்பராக இருக்காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸாக இருக்காரு. அவர் யாரை ரிட்டையர் பண்ண சொல்றீங்க, இன்னும் எங்கள் தலை 2 வருஷம் ஆடுவாரா அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. மிடில் ஆர்டர் இட்ஸ் வீக் தான், அதை அக்செப்ட் பண்ணி தான். பட் யா நம்ம ஃபினிஷராக வந்து தலை தோனியாக இருக்கட்டும் அண்ட் நம்மளோட டூபே வேர் குட். ஆக்சுவலி டூபே வந்து தான் வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த மேட்சுக்கு இட் வாஸ் ஓகே. பட் 190 வந்து சேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிடுவார், அதில் நான் ஐ எம் டேம் ஷியூர். ஓகேங்களா, இப்போ பவுலிங் பற்றி பார்க்கலாம் கைஸ். பவுலிங் வந்து 1 செகண்ட் டெலிவர் பண்ணியிருந்தாங்க எல்லா பவுலர்ஸுமே சரி. ஓவர்டனை தவிர வந்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலில் அஹ்மத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் வந்து நம்ம தலை தோனி வந்து 3 ஓவர்ஸ் வந்து பவர் பிளேல கொடுத்துருப்பாரு. பவுலிங் ரொட்டேஷன்ஸ் வந்து தலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரன் அவுட் பண்ணுவார் பாருங்க, நல்லா சில்றைய செதற விட்டுட்டேன். அண்ட் சூப்பர் கேஸ் ஒரு ஸ்டம்பிங் வேற பண்ணியிருப்பாரு. அண்ட் ரன்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் நம்ம சொன்ன பாருங்க ரன் அவுட் எல்லாமே இன்னைக்கு வந்து தலையோட டேடா. இன்னைக்கு வந்து இது வந்து தமிழ் புத்தாண்டு கிடையாதுடா, தலையோட நாடுறா அப்படின்னே வந்து கேலண்டரை மாற்றி வைக்கணும் போல. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து தலை வந்து இன்னைக்கு ஆன் ஃபீல்டில் கொடுத்துருப்பாரு. அதனால தான் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இன்னைக்கு தலைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் போடுற வைடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றபடி சூப்பராக வந்து டெத்தில் வந்து போல் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஃபைனல் ஓவரில் வந்து ரிஷப் பந்த் செட்டில்டு பேட்ஸ்மேனை ரிமூவ் பண்ணியிருப்பாரு. தட் வாஸ் பீக் சினிமா ஃபார் மீ. ஓவராலே வந்து இந்த மேட்ச் வந்து செம மேட்ச் கைஸ், நோ டவுட்ஸ் அபவுட் தட். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நூர் அகமது என்ன bowling, 4 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 13 ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆஷனாக்கெல்லாம் வந்து 3 பால்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. 3 பால்ல 13 ரன் வச்சுக்கோங்களா அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. ஆனால் நம்ம நூர் அகமது சூப்பர் கைஸ். ஐ வாஸ் வெரி ஹாப்பி சீயிங் நூர் அகமது பர்ஃபார்மன்ஸ். அவர் கன்சிஸ்டண்டாக டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஓவராலே பவுலிங் சூப்பர் கைஸ். நம்ம சொன்ன மாதிரி அன்ஷுல் கம்போஜ் வந்து அந்த டேஞ்சரஸ் நிக்கோலஸ் பூரனோட விக்கெட் எடுத்த விதமாக இருக்கட்டும், கலி அஹ்மத் வந்து எவ்ரி கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து லைவ்ல அதை பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் லைவ் செக் அவுட் பண்ணுங்க. நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து மேட்ச்ல வந்து நடந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்போ இட் வாஸ் அ க்ளீன் பர்ஃபார்மன்ஸ். கன்வின்சிங் விக்டரி கிடையாது தான், பட் இருந்தாலும் வந்து பேக் டு வின்னிங் வேஸ், அதுதான் ஒன்லி பாசிட்டிவாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் கைஸ் நம்ம வந்து லைவ் கண்டிப்பாக வந்து எவ்ரி மேட்ச் டேல வரலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம மேட்ச் டே அன்னைக்கு லைவ் வந்தோம்னா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஏதோ சம்திங் பாசிட்டிவாக நடக்குது போல. அதனால வந்து எவ்ரி மேட்ச் டேக்கு லைவ் வரலாம். நீங்களுமே அதான் ஆசைப்பட்டீங்க. நிறைய பேர் லைவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து நிறைய வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ கைஸ் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக அபவுட் த மேட்ச் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.